அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நமது பள்ளியினுடைய முக்கியமான ஒரு தினம். இந்த தினமானது நமது கல்வி தந்தை கரும வீரர் கருப்பு மனிதர் வைரம் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய நமக்கெல்லாம் கல்வி வழங்கிய கருமை வீரர் காமராஜனுடைய 122வது பிறந்த நாள் விழா தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் இந்த விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய மாண்புடைய தலைமையிலே கல்வியினுடைய இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இந்த சிறப்பு வாய்ந்த விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்த நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும் நமது கல்வியினுடைய மேலாண்மை குழு உறுப்பினர் அவர்களுக்கும் நமது இங்கு வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது ஆண்டுதோறும் இப்பொழுது நமக்கு எல்லாம் கல்வி வழங்கிய காமராஜனுடைய இந்த பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவிக்கப்பட்டு சென்ற ஆண்டு அறிவிக்கப்பட்டு இந்த ஆண்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் நமது காமராஜரை பற்றி நமது மாணவ செல்வங்கள் இப்பொழுது நம்மிடையே உரையாடினார்கள். சரியாக தான் சொன்னார்கள். உங்களுக்கு எல்லாம் நம்ம டீச்சருங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. காமராஜர் தான் யாரு, அவர் எப்ப பிறந்தாரு, அவருடைய செயல்பாடு என்னது, நமது அவருக்கு ஏன் கல்வி தந்தைன்னு பேர் சொன்னாங்க, அவரையே நம்ம காமராஜர் அழைக்காத படிக்காத மேதைன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு சொல்ல பாருங்க. நமது காமராஜர் அவர்கள் மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். வசதியே கிடையாது. கேட்டீங்களா? 1903 ஆண்டு 1903 ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் அவர் பிறக்கிறார். விருதுப்பட்டின்னு ஒரு கிராமம், இப்போ அது விருதுநகரா மாறிடுச்சு. அப்போ 1903 ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி அவர் இந்த பூமியில பிறக்கிறார். அப்படி பிறந்து அவர் என்ன படிச்சார் தெரியுங்களா? 6வது தான் படிச்சார். 6வது படிக்கும் போது அவங்க தந்தை காலமாயிடுறார். தந்தை காலமானதுனால தொடர்ந்து அவரால் பள்ளிக்கூடம் போக முடியல. அதனால என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, பள்ளிக்கூடம் போக முடியாதனால முதல்ல போய் ஒரு துணி கடையில, அவங்க மாமா துணி கடையில போய் வேலைக்கு சேர்றாரு. அதுக்கப்புறம் துணிக்கடை முடிஞ்ச உடனே ஒரு தேங்காய் மண்டி வியாபாரியம் அவர் திருவனந்தபுரத்தில் போய் தேங்காய் மண்டியில செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மரக்கடையில இப்படி போய் தான் பண்றாருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அப்பப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, அவங்க அங்க அரசியல்வாதி கூட்டம் நல்லா நடக்கும் பொழுது அதை போய் கேட்கும் போது அந்த அரசியல் ஈர்ப்பால அவர் என்ன பண்றாரு, காங்கிரஸுடைய பேர் இயக்கத்துக்கு வராரு. காங்கிரஸ்னா யார்? நேரு மாமா பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்கதான் காங்கிரஸ். அது மாதிரி இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா இந்த தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவரா நமக்கு பொறுப்பேற்று 12 ஆண்டு கால தலைவரா இருக்கிறாரு. 1954ஆம் ஆண்டு அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சரா அறிவிக்கிறாங்க. ஜெயிக்கிறார். விருதுநகர்ல போட்டிட்டு முதலமைச்சரா ஆகிறார். முதலமைச்சரா என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, அவர் நமக்கு செஞ்சது பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் கல்விங்கிறத அவர் தான் உருவாக்குறார். கிராம பட்டி தொட்டினா என்னன்னா, கிராமமா நீங்க ஆராய்ச்சி பண்ணி தம்பி சொன்னால அந்த மாதிரி எந்த கிராமத்துல பள்ளியா ஊரே கூட ஒரு பள்ளிக்கூடம் நிறுவிடுவார். அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை நிறுவி பள்ளிக்கூடம் வர்றவங்களுக்கு